ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான புளி, ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருப்பெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு, சோம்பு சேர்த்து பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி பாலை மட்டும் வடிகட்டி எடுத்து 1 டம்ளர் பாலுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டையெல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட உருண்டையெல்லாம் நல்லா மிதந்து வரும். நல்லா ரோல் ஆகிட்டு பாருங்கள். குழம்புலாம் நல்லா கொதிச்சிருச்சு, உருண்டைகள்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியை சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.